முடியாது. ஆனா இப்ப மெஜாரிட்டி இருக்குல்ல சார், இப்ப அது ஆதரவு அளிக்கிறாங்க. ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி வந்தவங்களை வச்சு முன்ன மெஜாரிட்டி. இப்போ நீங்கள் இந்த அரசு எப்படி அமையணும்னா, இந்த அரசை தோக்கடிச்சது யாரு? திமுகவே அந்த கூட்டணியும் தோக்கடிச்சது யாரு? ஸ்டாலின் முதல்வராக சொல்லி களத்துக்குள்ள நின்றவங்களை தோக்கடிச்சது யாரு? 108 இடத்துல ஸ்டாலின் முதல்வராக களத்துக்குள்ள நின்றவங்களை தோக்கடிச்சது விஜய். அதிக இடங்களில் தோக்கடிச்சாரு. 53 இடங்கள்ல எடப்பாடி முதல்வர்னு சொன்னவங்க தோக்கடிச்சாங்க. 108 53 சேர்றதுதான் அறம், அதுதான் தர்மம், அதுதான் நியாயம், அதுதான் முறை. ஆனால் சந்தர்ப்பவாத சுயநல பச்சோந்தித்தன அரசியல்ல, அவங்களோட சுயநல அதிகார வேட்கை பச்சோந்தித்தன அரசியலுக்கு பாஜக வந்துடும், கவர்னர் வந்துடுவாருன்னு ஒரு சாக்கு போக்க சொல்லி ஒரு முறைகேடான ஒரு கூட்டணியை, ஒரு அரசை ராகுல் காந்தி உருவாக்குனார். பச்சோந்தி அரசியலை செஞ்சது ராகுல் காந்தி தானா சார்? கண்டிப்பா ராகுல் காந்தி அந்த பச்சோந்தி அரசியலை பண்ணாரு. அதுக்கு துணை போனது பாஜக எதிர்ப்புன்னு 2 கம்யூனிஸ்டுகளும் அவங்க மந்திரி சபையில் இடம் பெறல, IUML-ம் அண்ட் திருமாவளவனை ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே மூலமா பேசியிருக்கதா தகவல் வருது. டெல்லியில தான் சொல்றாங்க சார். அவங்க உரிய மரியாதை எங்களுக்கு திமுக வழங்கல அப்படின்னு தானே சார் வெளியே போயிருக்காங்க. துரை வைகோ கூட குறிப்பிடுறாரு. துரை வைகோ உரிய மரியாதை வழங்கல்ல, 1000 பிரச்சனைகள் இருக்குங்க, நான் மறுக்க வரல. நீங்கெல்லாம் அதை சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க செங்கோட்டையம் போனது மாதிரி இவங்கெல்லாம் போயிருந்தா அது நியாயம். அது முன்னாடியே ஒரு கூட்டணி இது போனா நியாயம். ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு 2 MLA எடுத்துக்கிட்டு அந்த 2 MLA விஜய் முதல்வர்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது? ஸ்டாலின் தானே ஆட்சியில் இருந்தாரு. அந்த இடம் இயல்பான நேர்மையான நாணயமான ஒரு கூட்டணின்னா 108ம் இந்த 53 தான் ஸ்டாலினை தோற்கடிச்சிருக்குது. ஸ்டாலின் தோற்கடிக்கப்படலைன்னு வைங்க, இவங்க போவாங்களா? ஸ்டாலின் ஜெயித்துட்டாருன்னு வைங்க, போவாங்களா? அப்போ ஸ்டாலினை தோற்கடிச்சது யாரு? 108ம் 53ம். ஸோ 108 53 தான் ஆட்சி அமைக்கணும். ஆட்சியில் இருந்த ஸ்டாலினை தாங்கி பிடிச்சவங்க தான் 8 இடத்துல தாங்கி பிடிச்சவங்க 2 ஜெயித்தாங்க, 5 இடத்துல தாங்கி பிடிச்சவங்க 2 ஜெயித்தாங்க. மனச்சாட்சி இருந்தா ரவீந்திரன் துரைசாமி மோடிஜி ஃபார் பியூ 2029க்காக ஒர்க் பண்ணக்கூடிய நான் சொல்றது சரியா தப்பாங்கிறத சண்முகமும் வீரபாண்டியன் சொல்லட்டு. பட் அவங்களுக்குள்ள ஒரே சாக்கு போக்கு, பாஜக வந்துடும், உள்ள வந்துடும், வெளியே வந்துடும், கவர்னர் ஆட்சி வந்துடும். அதுக்காக நீங்க என்ன நியாயமற்ற செயலும் அறமற்ற செயலும் பச்சவந்தித்தனமான அரசியலும் பண்ணுவீங்க. இப்படி பண்ணி தானே யூபியில் பாஜகவை நம்பர் 1 ஆக்கி விட்டுருக்கீங்க. இப்படி பண்ணி தானே கர்நாடகாவில் மக்களவையில் பாஜக நம்பர் 1ங்கிற அந்தஸ்துல இருக்குது. இப்படி பண்ணி தானே பீகார்ல பாஜக சாம்ராட் சௌத்ரி கோரி கம்யூனிட்டி அவர் சிஎம் இருந்திருக்கிறாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.